கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 9வது குற்றவாளியான மனோஜ் சாமியை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு நடந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான வழக்கு நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 6 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள மனோஜ் சாமியிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்காக கேரளா விரைந்த சிபிசிஐடியின் தனிப்படை போலீசார் எதிர்வரும் 15ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மனோஜ் சாமிக்கு சம்மனும் அனுப்பியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வழக்கின் முதல் குற்றவாளியான சயானிடம் நேரில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் அவரிடம் 35 பக்கங்களுக்கு வாக்குமூலத்தை எழுதி வாங்கிய நிலையில் அவர் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே மனோஜ் சாமியிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.